அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 227 கருணைமலை. உபதலைப்பு எண் 5 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1527 1528. தூய்மையால் எனது துரிசெலா நீக்கினல் வாய்மையார் கருணை மழை பொழி மழையே. புறத்தூய்மை நீரான் அமைவது, அகத்தூய்மை சுத்த அன்பெனும் நேர்மையான் அமைவதாம். அவ் அன்பொடு கூடியது இனிமையும் வாய்மையும் தயவும் நிரம்பிய சத்திய வாசகமாகும். இத்தன்மையற்ற வாய்மையும் பொய்மையேயாம். ஒருவன் விசாரத்தால் அகம் ஒன்றிய நிலையில் மெய்யுருவாய் சத்திய வடிவாய் விளங்குகின்றான். இப்படி இருக்கும் ஒருவன் தான் என்ற அகங்கார போதம் ஒழிந்தவனாய் இருந்தும் தானாக ஏதும் தன் செயலாய் காட்டிக்கொள்ளாது எல்லாம் தன் அகமுடையானின் கருத்துப்படி நடக்கின்றதாய் கண்டு மகிழ்ந்து நிற்கின்றான். இந்த நிலையே உண்மை தலைவியின் உயர் நிலையாகும். இவளே நிறை கற்பு உடையவள். வேறு எந்த தெய்வத்தையும் தொழாள், தன் கொழுநனையே தொழுது நிற்பாள். அப்படிப்பட்டவள் சொல்லுக்கு எச்சக்தியும் இயற்கையும் பணிந்து ஏவல் புரியும் என்பது உண்மையாம். அவள் தயவோடு கற்பின் நிறைவோடு மழையே நீ பொழிவாய் என்று கூறினால் மழையும் பொழியும். தீயே நீ சுடாதே குளிர்ந்திருப்பாய் என்றால் அப்படியே நெருப்பும் அடங்கி நிற்கும். எந்த மனிதனும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அகமிருந்து தயவோடு உண்மை வாசகம் புகன்றால் அது திருவருளால் நிறைவேற்றப்படுவது சத்தியம். மழையை வேண்டுவோர் இப்படிப்பட்ட சத்தியம் மொழிந்தால் ஜீவதேவ செயல் புரிந்தால் போதும், மழை வேண்டிய அளவு பொழியும். மற்றபடி அவிசொரிந்து 1000 வேட்டலினும் தயவு செயலை வேண்டியதை வழங்குவிக்கும் என்பது உண்மையாகும். தூய்மை என்பது பரிசுத்தமான நிர்மலமான வெண்மையான கடவுள் தன்மையே ஆம். அக்கடவுள் தன்மை தயவு அல்லது கருணையாம். இக்கருணையே எல்லா விதமான குற்றம் குறைகளையும் துரிசுகளையும் அறக்களைந்து விடுவதாம். இப்படி தூய்மையான போதுதான் அகத்தே கருணை வடிவமாக சத்திய சுரூபமாக விளங்க நேருகின்றதாம். அக்கடவுட்கருணையே இங்கு கருணை மழையாக கொண்டு போற்றிக் கொள்ளப்படுகின்றது. வெற்று மழை நீரால் புற அழுக்கு நீங்குகின்றது, வள வாழ்வுக்கு உதவி கிடைக்கின்றது. கருணை மழை நீராலோ அக அழுக்கு ஒழிக்கப்படுகின்றது, அருளின்ப வாழ்வு தழைக்கின்றதாம். நம் தனிப்பெரும் கருணை மழைதான் உலகுக்கு எல்லாம் நன்மையும் வழங்கி வாழ்விப்பதாம். ஆகவே நம் கருணை மாமலை போற்றுவோம், தயவு மாமலை போற்றுவோம். ஓம் அருள் நலம் தருதலான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.